ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவெல்லாம் நன்றி சமையல் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. இந்த ஹீட்டை எப்படி சமாளித்து நம்ம ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதில் வந்து ரிசல்ட்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 5K ட்ரெயின் பண்ணுறீங்க, இல்லை 21 ட்ரெயின் பண்ணுறீங்க, இல்லை 42 ட்ரெயின் பண்ணுறீங்க. நாங்களாம் வந்து 42 வந்து சப் 3 கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கேன். வர அக்டோபருக்குள்ளே போகணும். ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்லாட் கிடச்சிருக்கு மெல்போர்ன் மேரத்தானுக்கு. அதில் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸில் எது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் தான். என்னடா நம்ம ஊர்ல இல்லாத டெம்பரேச்சராடா நீ பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து 1980க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கு. 2016லையுமே வந்திருக்கு. என்ன அப்படின்ற வார்த்தை நான் சொல்கிறேன். எல் நினோ அப்படின்ற ஒரு ஹீட் வேவ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நிறையா ரீல்ஸாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹீட் வேவ் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஹீட் வேவ்னால நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியலைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதில் போயிட்டு நான் வந்து டேவிட் காகின்ஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். நமக்கு இன்ஜுரி ஆகி இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகி ஏதாச்சும் ஒரு உடம்புல வந்து ஏதாச்சும் பாதிப்பாகி மொத்தமாக ட்ரைனிங்கை நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஸோ இதனால் இந்த சம்மரில் எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரன் பண்ணுங்க. ஓகே, முதல்ல எல் நினோ அப்படின்ற எஃபெக்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பசிபிக் ஓஷனில் 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஹீட் வேவ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே பரவுது. குறிப்பாக இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு ஹீட் வேவ் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 104 ஃபாரன்ஹீட் அது வரையும் போகுது. இப்போ மதுரையில் 101 வரையும் இருக்குது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் மிட்டில் இருந்து சொல்ல போனோம்னாலே இவ்வளோ வெயில் இருக்குது. அடுத்து மே மந்த் இருக்குது. இப்போ வந்து 45 டிகிரி வரையுமே போகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து 45 டிகிரி வரையும் வெயில் வந்து கூடும் அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, காலையில் 6:30 மணி 6:15 to 6:30 மணிக்கெல்லாம் வெயில் ஏற ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ட்ரெயினிங் எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் 6:30 மணிக்குள்ளெல்லாம் நம்ம எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிக்க முடியும். இப்போ நம்ம 42 ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ 5K ட்ரெயின் பண்ணுற ஆள்னா பிரச்சனை இல்லை. அதிகபட்சமாக அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் சொல்கிறேன் நான். இப்போ அவங்களுக்கு இடைப்பட்ட டைம் வந்து 1 மணி நேரம். அந்த ஆன்ஃபீல்டு இப்போ கால் வந்து தரையில் பட்டு ஓட போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 ரெப்பிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 10 ரெப்பிடேஷன் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறதாலுமே 10 கிலோமீட்டர் வரையும் தான் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க அந்த ஓடக்கூடிய நேரங்கன்றது. இது 21 கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், 42 ட்ரெயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 21 ஓடணும் அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் தேவைப்படும், இல்லை 2 மணி நேரம் தேவைப்படும். 42க்குமே 2 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும் டெய்லி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நேர செலவு அதிகமாக இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி டயத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது முக்கியம். இப்போ குளிர்காலம்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு 5:30 மணி 6 மணிக்கு ஆரம்பித்தா கூட 8 மணி 9 மணி வரையும் கூட சில சமயம் நமக்கு வாய்ப்பு இருக்கும் ஓடுறதுக்கு. ஏன்னா கிளைமேட் சப்போர்ட் இருக்கும். அந்தளவுக்கு டெம்பரேச்சர் டக்குன்னு ரைஸ் ஆகாது. இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6:15லேருந்து 6:30 மணிக்கெலாம் வர்றதுனால 4 மணிக்கெல்லாம் நம்ம ஆரம்பித்தா தான் 6 6:30க்கெல்லாம் முடிக்க முடியும். அதனால இப்போ இந்த 2 மணி நேரத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் 6:30 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம், அதாவது அப் டு 5 கிலோமீட்டரா ஆர் 7 கிலோமீட்டர் வரையுமே உங்களால் ஒரு எண்டூரன்ஸில் போய்கிட்டே இருக்க முடியும். உங்களோட ஈஸி பேஸில் போய்கிட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பிளட்டு ஹீட் ஆகிறதுனால நம்ம வந்து பாடி வந்து அதை டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஸ்வெட் அதிகமாக கொடுக்கும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது எவாப்ரேஷன் சரியாக இருக்காது. கூலிங் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்கிறதுனால ஹார்ட் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களோட ஈஸி பேஸ் எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் 7 பேஸில் ஓடுறது தான் உங்களோட ஈஸி பேஸ், அதாவது ஜோன் 2 பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 120லேருந்து 140 இதை வச்சுக்கோங்க. 7 பேஸ்ன்றது 7:15 7:13 வரும். அதே சமயத்தில் ஹார்ட் ரேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். 140ன்றது 145 150 அப்படியே போக ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஹார்ட் ரேட் என்ன சொல்லுது, இப்போ வந்து 140க்குள்ளே உங்களுக்கு 8 பேஸ் வருது அப்படின்னா அந்த 140க்குள்ளே ஓடுங்க. ஸோ இல்லை 140க்குள்ளே வந்து எனக்கு வந்து 830 பேஸ் வருது அப்படின்னா அந்த 830 பேஸில் ஓடுங்க. இந்த டயத்தில் போயிட்டு நம்ம வந்து பேஸ் தான் நான் ஓடுவேன், இந்த ட்ரைனிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜோன் 2லேருந்து வெளியில் வந்து ஜோன் 3 ஜோன் 4க்கு போயிடுவீங்க. ஏற்கனவே உங்கள் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த ஹீட்னால். ஸோ இன்னும் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஏற்கனவே நான் பேஸில் தான் ட்ரைனிங் பண்ணேன், நான் ரிசல்ட்டு கொடுக்கணும், எனக்கு இன்னும் டைம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர்லாம் இருக்குது. சின்ன வயசாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தள்ளி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு தாங்கக்கூடிய சக்தி. இதே இது வயசு எங்களை மாதிரி 30 above 40 above அப்படி இருந்தது அப்படின்னா
கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சரி ஓகே. இப்ப நம்ம எத வச்சு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக்கிக்கிறணும். முக்கியமா பேச வச்சு பண்றதுன்றத முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிருங்க. நாங்க வந்து எத வச்சு ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, ஹார்ட் ரேட்ட பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்றோம். இந்த சம்மர் டயத்துல. அதுக்கு என்ன மாரி ஹார்ட் ரேட் மானிட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாரி செஸ்ட் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்றோம். இது எதுக்கு அப்படின்னா, துல்லியமா ஜோன் 2 கணிக்கிறதுக்காக. ஜோன் 2 எதுக்குங்க துல்லியமா கணிக்கணும் அப்படின்னா, ஜோன் 2ல தான் வந்து ஃபேட் லாஸ் பாயிண்ட்டே அந்த இடத்துல தான் இருக்கு. 2வது மைட்டோகாண்ட்ரியா நம்ம செல்லுல வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க மைட்டோகாண்ட்ரியா. அதுல வந்து ஒரு ஆக்ஸிஜன் போய் உட்காருது. அந்த ஆக்ஸிஜன் தாங்கக்கூடிய சைஸ் வந்து பெருசாகணும் அப்படின்னா, ஜோன் 2 பண்ணா மட்டும் தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா சைஸ் பெருசாகும். நம்ம ஓடும்போது பிளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்பதான் ரொம்ப நேரம் ஏரோபிக் ரன்ன ரொம்ப நேரம் பண்ண முடியும். அத விட்டுட்டு நம்ம வந்து ஜோன் 2 விட்டுட்டு ஜோன் 3ல நமக்கே தெரியாது. ஈஸியா ஓடுற மாரி தான் இருக்கும். ஜோன் 2க்கும் ஜோன் 3க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. 140க்கு இப்போ ஒருத்தவங்க ஏஜ், ஹைட், வெயிட்ட பொறுத்து இப்போ ஒரு 122லேருந்து 140 வரையும் ஜோன் 2 இருக்கு அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 120லேருந்து 130க்குள்ள தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே தெரியாது. நம்ம ஏஜ், ஹைட்ட பொறுத்து ஓடாம நம்ம என்ன பண்ணுவோம், ஜோன் 3க்கு மாறிருவோம். 140லேருந்து 150 அந்த இதுக்குள்ள நம்ம 1 மணி நேரம் ஓடி வச்சிருப்போம். அப்படின்றப்ப நான் சொன்னக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஏரோபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், ஃபேட் லாஸ் பாயிண்ட் அச்சீவ் பண்றதா இருக்கு. இது 2மே நடக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரெக்கவரின்றதே இருக்காது. ரன்ல ரெக்கவரியே இருக்காது. அப்படின்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 அந்த ரன்னே பண்ணிக்கிட்டு இருப்போம். ரிசல்ட்ன்றது நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அதனால பெர்ஃபெக்ட்டா துல்லியமா நம்ம வந்து ஒரு ஜோன் 2 ரன்னை கணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக வாட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, இதோட அக்யூரசி 90% வச்சுக்கோங்க. இன்னொரு 5% இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 95% அக்யூரசி இந்த மாதிரி இதில் கிடைக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது போலார் H10. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிராண்டு நெட்ரின்றது நம்ம இந்தியன் கம்பெனின்றது ஒன்று சொல்கிறாங்க. அது போக கோரஸ்லேயே ஹார்ம் பேண்ட்லாம் இருக்குது. லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செஸ்ட்டில் கட்ட முடியாதவங்க பசங்களுமே அதை கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான். ஸோ ஓகே, இப்போ வந்து எதில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பேஸ் பிடிச்சி பண்ணக்கூடாது, ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு. இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கப்புறம் நியூட்ரிஷனை பொறுத்தவரை என்னமா எடுத்துக்கிறணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஓடும்போது நமக்கு சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நமக்கு ஸ்வெட் மூலிமா லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 லிட்டரில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து குடிக்கணும் நம்ம. முன்னாடினாலும் இப்போ வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி வந்து மஸ்ட்டு. இந்த வெயில் காலத்தில் வந்து இளநீ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லெமனில் உப்பு தொட்டு சாப்பிட்றது, வாட்டர் மெலனில் உப்பு தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு அந்த சோடியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்காக சோத்தில் நிறையா உப்பு போட்டு சாப்பிட்றதும் கிடையாது. எலக்ட்ரோலைட் தண்ணியோட சேர்த்து எடுக்கிற மாதிரி ஒரு திரவ பொருளோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். எலக்ட்ரோலைட்டில் ஒரு 1/2 லிட்டரு தண்ணியில் எலக்ட்ரோலைட்டை போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி நாள் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரன் போகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஓடி முடிச்சதுக்கு அப்புறமுமே ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணணும். நான் ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணாதனால நேற்றுலாம் எனக்கு மசில் கிராம்பு, காஃப் மசிலாம் பிடிச்சி இழுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மசில் கிராம்ப்லாம் வரும். மறுநாள் ஓடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருக்கும். மசிலில் வந்து தண்ணி சத்து இருந்தால் தான் கிராம்புன்றது வராது. சரியா? அதனால் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் நிறையா எடுத்துக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், தண்ணி, காய்கறிகள் இந்த விஷயத்தை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம், அதாவது எப்படி டைல்யூட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடாம. ஸோ அது இன்னுமே உங்களுக்கு மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நியூட்ரிஷன் சொல்கிறேன். இது போக 2 விஷயங்கள் இருக்குது. ஜெல்ஸு, குறிப்பாக ஜெல்ஸ் வந்து இந்த டயத்துல எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் எடுக்கணும். 21 இருக்கட்டும், 42 பண்ணும்போதெல்லாம் ப்ராப்பராக ஜெல்ஸ் எல்லாம் எடுக்கணும். நமக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா மினிமம் குவான்டிட்டிலையாச்சும் வாங்கி வச்சு அதை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமாக ஹைட்ரேஷனுக்கு பேக் பேக்கு, அந்த செஸ்ட்டில் போடுவாங்கள்ல அந்த பேக் பேக் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 15 நிமிஷத்துக்கு ஒரு சிப்பு தண்ணி ஓடும்போது எலக்ட்ரோலைட் கலந்தது ஒன்று, வெறுமனை எம்டி வாட்டர் ஒன்று, இந்த மாதிரி இதை குடிக்கலாம். நீங்கள் ஓடும்போது கண்ணு வந்து வெயிலில் பட்டு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூலர்ஸ் வாங்கிக்கோங்க. இது லென்ஸ்கார்ட்டில் வாங்கினேன். இதோட விலை வந்து ஒரு 1500 2000 இருக்குன்னா, அதில் ஸ்பெக்ஸ் வாங்கினதுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றதுனால இதை வாங்கினேன் நான். ஸோ நம்ம வந்து வெயிலிருந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நமக்கு கிறுகிறுன்னு வரும். அந்த வெயிலில் அப்படியே கண்ணை சுழிச்சுக்கிட்டே ஓடுற, இங்கே பாருங்க, இப்படி கண்ணை அப்படியே சுழிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்போம். அது இன்னும் தலைவலியை உண்டு பண்ணும். ஓடுறதுல கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து, அதாவது சன்கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட முதலையெல்லாம் ஓடும்போது ஏதோ சீனுக்கு போட்டு ஓடுறாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே வந்து இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒன்று. அப்புறம் குறிப்பாக
இது பாருங்க, இதெல்லாம் நான் அடிக்கடி எதுக்கு யூஸ் பண்றேன், கேப்பெல்லாம் இப்ப நெறைய யூஸ் பண்றேன். முடி கொட்டுது அது இதுன்னுலாம் கிடையாது. நம்ம தலைய இப்படி போட்டு பாதுகாக்கிறோம் அப்படின்னா, ஹீட் வந்து நம்ம தலையில டைரக்ட்டா இறங்காம இருக்கிறதுக்காகவும், இதுல வந்து வெள்ள கலர்ல துணியெல்லாம் நல்லா போட்டு ஓடுவாங்க. அது ஒண்ணு. அது போக தலையில சேர்ற வேர்வை வந்து அப்படியே வடிஞ்சு, வடிஞ்சு, வடிஞ்சு கண்ணுக்குள்ளேலாம் போகும். அந்த உப்பு கண்ணுல பட்டு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது. ஏன்னா இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரன் பண்ணும்போது நம்மள நாமளே புரொடெக்ட் பண்ணிக்கிறலாம். இந்த மாரி சம்மர்ல ஓடுறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. ப்ராக்ரசிவ் பண்றதுன்றது இந்த இடத்துல சம்மர்ல போயிட்டு நம்ம ஈகோவ காட்டணும் அப்படின்னா, நம்மள போட்டு தள்ளிரும். அதனால பேஸ் புடிச்சு பண்றது, நான் இந்த ரிசல்ட் எடுக்க போறேன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றத விட்டு, சம்மர்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நம்ம ஹீட் அடாப்டேஷன, அதாவது இந்த டெம்பரேச்சர எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் மேட்ரே. இத நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, வின்டர்ல போனோம்னா நம்ம தான் ராஜா. அந்த மாரி ஓடலாம், அந்த மாரி ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாரி ஏரோபிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வின்டர்ல சூப்பரா நம்மளோட ரிசல்ட்ட இப்ப விதை போடுற மாரி பயன் வந்து வின்டர்ல கிடைக்கும் நமக்கு. கடைசியா ஒரு விஷயம் இருக்கு. ஸ்லீப். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ ரைஸ் ஆகுறதுனால, காலையில நம்ம வந்து இப்ப என்விரான்மென்ட் நம்ம ஊர்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 3லிருந்து 5 மணிக்கு தான் வந்து நல்ல ஒரு டெம்பரேச்சர் ரிடக்ஷனே இருக்கு. கொஞ்சமா குளு குளுப்பு காத்துன்றதே ஒரு 27 டிகிரி வரையுமே அப்பதான் வருது. அப்பதான் நல்ல தூக்கமே வருது. என்னால எந்திரிக்கவே முடியல 5 மணிக்கு. நைட்டு 9 மணிக்கு படுத்தோம்னா, ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, ஒரு 7 மணி நேரம் டைம் அந்த இதில கிடைச்சிரும். ஆனா 9 மணிக்கு படுக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. 10 மணி ஆயிருது. இல்ல 10:30 ஆயிருது. 10:30 மணிக்கு படுத்தோனே தூக்கம் வந்துருதான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர். இப்ப ஏசி இருக்குது, உங்க வீட்ல ஏசி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்லா செட் பார்த்துக்குங்க. இப்ப வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல தான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. 26ல வருது அப்படின்னு, உங்க பாடிக்கு ஏத்த மாரி டெம்பரேச்சர செட் பண்ணி, அதுக்கேத்த மாரி வச்சு படுங்க. ஸோ, அந்த தூக்கம்ன்றது நல்ல ஆழ்ந்த தூக்கமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஸ்லீப்ல வந்து 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரமாச்சும் டீப் ஸ்லீப்ன்றது இருக்கணும். ரெமிஷன் இருக்கு, லைட் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்லீப்ப பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நானு. சரி ஓகேவா? ஒரு 7 மணி நேரம் தூக்கத்துல 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருந்தது அப்படின்னா, மத்த நாள் வந்து ட்ரெயின் பண்ணிறலாம். ஆனா எங்களுக்கு வந்து அந்த மாரி சூழ்நிலைகள் இல்ல. காலையில டெம்பரேச்சர் அந்த வேர்வை கசகசன்னு இருக்கா, அந்த ரெக்கவரி இல்லாம இருக்கிறது தான் நம்ம ஸ்லீப்ல வந்து இது அதாவது நம்ம ரன்னிங்ல வந்து பெரிய தடையா இருக்கிறது. ஓகே, நீங்க தூங்குறதுல பெர்ஃபெக்ட்டா அந்த டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணி முடிஞ்சா தூங்குங்க. அப்படி இல்லன்னா வெளியில என்னைய மாரி கட்டில எடுத்து போட்டு காத்தாட ஒரு ஃபேன கீன வச்சு படுங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட் பண்ணிக்கங்க. நல்லா பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கங்க. இந்த சம்மர்ல போயிட்டு ஈகோ ட்ரெய்னிங் டேவிட் காகின்ஸ் மாரி ஓட போறேன்ட்டு அந்த இத பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏரோபிக் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணி ஒரு 21 இருக்கட்டும், 42 இருக்கட்டும், ஸ்லோவா ஓடுறதுக்கு உடம்ப பில்ட் பண்ணி வச்சுக்கங்க. வின்டர்ல பார்த்துக்கிறலாம். இல்லாட்டா நமக்குன்னு ஒரு டைம் வரும். அதில அடிச்சுக்கிறலாம். இல்ல நான் வந்து பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஹீட், டெம்பரேச்சர் அடாப்டேஷன்லாம் எனக்கு தேவை அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்ன்னு இந்த டெம்பரேச்சர அடாப்ட் பண்ணி ஒரு ஹைட்ரேஷன் சப்போர்ட்டோட ஓடுனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு டைமிங் அச்சீவ் பண்ணலாம். நெறைய விஷயங்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.